ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட திருநெல்வேலிக்கிறேன். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கை காலனி நரசிங்கனூரில் ஒரு முத்தாரம்மனை வச்சு வழிபட்டு வராங்க. அந்த சாமியை கும்பிட்டு சில நல்லதுங்கலாம் நடந்திருக்கு. இவங்கள்ட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி இவங்கள்ட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம், உங்கள் பேர்? வணக்கம். என் பேர் சங்கரநாராயணன். என் ஊர் வந்து நெல்லைத்திருத்து. எங்கள் ஊரில் வந்து நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வந்து வந்திருக்காங்க. எனக்கு வந்து 7 வருஷமாக குழந்தை இல்லை. 7 வருஷமாக குழந்தை இல்லை. அப்போ அவங்க வந்து சொன்னாங்க, அங்கே கோயிலுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு நானும் கூப்பிட்டு வந்தேன். ஒரு மாதம் தான் வந்தேன். அந்த ஒரு மாதத்துலேயே எனக்கு வந்துட்டு ஆத்தா வந்து எனக்கு வந்து பலன் கிடச்சிட்டு எனக்கு. ஆமாம், நான் வந்து 7 வருஷமாக நான் வந்து நிறையா கண்ணீர் விட்டுருக்கேன், நிறைய சங்கடப்பட்டுருக்கேன். நாங்கள் எல்லாருமே குழந்தை இல்லாமல் ரொம்ப சங்கடப்பட்டுருக்கோம். ஒவ்வொருத்தர் பேசும்போது மனசு சங்கடமாக இருக்கும். மூஞ்சிக்கு முன்னாடியே பேசுவாங்க. அது ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு. அந்த குறையை தீர்த்து வச்சு வந்து என் தாய் முத்தாய் தான். நான் அங்கே வந்தேன், நான் உனக்கு தாரேன் என் பேரை விட்டுருந்துச்சு. ஆனால் என் பிள்ளைக்கும் தாய் பேர் தான் நான் விட்டுருக்கேன். பாப்பாவுக்கு என்ன பேர் விட்டுருக்கீங்க? கீதாலட்சுமி விட்டுருக்கேன். ஆமாம், கீதாலட்சுமி தான் விட்டுருக்கேன். நான் உனக்கு தாரேன், எனக்கு இந்த மாதிரி நிலைமைக்கு செஞ்சு வைப்பா அப்படின்னுச்சு. ஆத்தாளுக்கு நான் இந்த வருஷம் நல்லபடியாக வெளியில் சூழாயுதம் வாங்கி நான் வச்சுருக்கேன், நல்லபடியாக வச்சுருக்கேன். எல்லாமே நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துருங்க. எங்கள் ஆத்தா நல்லபடியாக நான் வச்சுருக்கா, இன்னும் வச்சுருப்பாங்க ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. அமாவாசை பௌர்ணமி எப்போ அந்த இடத்துல பூஜை அங்கே வந்து பூஜை நடந்துகிட்டே இருக்கும் எப்போயுமே. அமாவாசை பௌர்ணமி பூஜை நல்லா சிறப்பாக நடக்கும்ல. எங்கள் ஊர் வந்து மக்கள் நிறைய பேர் இங்கே வருவாங்க. நாங்களும் வந்து சாமி கும்பிட்டு தான் நாங்கள் போவாங்க. கேட்ட வரத்தை கொடுக்கறது வந்து ஆத்தா முத்தாரமும். அது சொல்லி வரம் கொடுக்குற தெய்வங்களும் முத்தாரிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கும் அப்படி கொடுத்த வரம் தான். பரவாயில்ல. இன்றைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த சாமியை நம்பி வழிபட்டவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்குங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. இதுக்கு இந்த முத்தாரம்மனுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த முத்தாரம்மனை வச்சு வழிபடுறவங்க அந்த அஞ்சலி அம்மா நன்றிகள் எப்போதுமே இருக்கும். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருநங்கை காலனி நரசிங்கனூரில் தான் இருக்குது. எல்லாருமே கொஞ்சம் வந்து வழிபடுறது ரொம்ப நல்லது. நினச்ச காரியம் நடக்கு. ரொம்ப ரொம்ப பாசக்காரிலையும் முத்தாரி தான் உண்மைக்கும். கண்டிப்பாக எல்லாருமே வாங்க, சரிங்களா? நன்றி.